வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ், அதோட ஃபண்டமெண்டல்ஸ், கீ ரேஷியோஸ், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், அப்ளை பண்ணலாமா வேணாம்ங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்கு அடி போகலாம். ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா December 31, 2024. ஐபிஓ க்ளோஸ் டேட் January 2, 2025. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் பேண்டு 204 to 215 அப்பர் ப்ரைஸ் பேண்டில் அப்ளை பண்ணுவோம். இஷ்யூ சைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 260 crores வந்து ஓவராலாக வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 184.90 crores வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷேர் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வந்து அவங்க 72.25 அமௌண்ட்டை வந்து ஆஃப்லோட் பண்ணுறாங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸு. போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்டிங் இருக்கும். ரீட்டைல் கோட்டா வந்து 35% ஆகும். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸுக்கு வந்து 50% ஆகும். ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் கோட்டா வந்து 15% ஆகும் இந்த ஐபிஓக்கு இருக்குது. 1994 வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது டிராக்டர்ஸு எல்லாருக்குமே தெரியும். பிக் அண்ட் கேரி க்ரெயின்ஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த க்ரெயின்ஸ் தான் வந்து பிக் அண்ட் கேரி க்ரெயின்ஸ் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சரில் வந்து அறுவடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ எங்ககிட்ட 2 பிராண்ட்ஸ் இருக்குது, இண்டோ ஃபார்ம், இண்டோ பவர். ஸோ இந்த இண்டோ ஃபார்மில் வந்து இந்த டிராக்டர்ஸ், ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இண்டோ பவரில் வந்து பிக் அண்ட் கேரி க்ரெயின்ஸு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் இவங்க இந்தியாவுக்குள்ளே தான், மோர் தான் 95% வந்து இந்தியாவுக்குள்ளே தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் இவங்க வந்துட்டு வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற முக்கியமான கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா நேபாள், சிரியா, சூடான், பங்களாதேஷ், மியான்மர். ஸோ இதெல்லாம் தான் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸு. ஸோ இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற டிராக்டர்ஸ் வந்து 16 ஹார்ஸ் பவர்லேருந்து 110 ஹார்ஸ் பவர் வரைக்கும் இருக்குது. பிக் அண்ட் கேரி க்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9 to 30 tons கப்பாசிட்டி வரைக்கும் இருக்கிற க்ரெயின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பத்தி, ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது கிட்டத்தட்ட 1,27,840 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அளவில் வந்து இந்த மொத்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளாடி இவங்க வந்து ஃபவுண்டரி பண்ண முடியும், மெஷின் ஷாப் பண்ண முடியும், அசம்பிளி யூனிட்ஸ் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ கேஸ்டிங்கு ப்ளஸ் அதில் வர கரெக்ஷன்ஸு, அந்த தேவைப்படுற அளவுக்கு அந்த மிஷின் ஷாப்பில் பண்ணுறது ப்ளஸ் அசம்பிள் எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ வந்துட்டு வெளியிலேருந்து பெருசாக இம்போர்ட் பண்ண வாங்குறதுக்கான தேர்ட் பார்ட்டிலேருந்து பெருசாக வாங்குறதுக்கான தேவைகள் கிடையாது. ஸோ இவங்களுக்கு ஒரு இயருக்கு வந்து 12,000 டிராக்டர்ஸும் 1,280 பிக் அண்ட் கேரி க்ரெயின்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இருக்குது. இப்போ வந்துட்டு அவங்க வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சேம் வந்து பத்தி, ஹிமாச்சல் பிரதேஷ்லேயே வந்து பக்கத்தில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அக்யூசிஷன் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த அக்யூசிஷனை அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான மிஷினரி எல்லாம் வந்து அவங்க வந்து எரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 3,600 யூனிட்ஸு பர் இயர் வந்து அவங்களால வந்து அந்த புதுசாக க்ரியேட் பண்ண அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் வந்து அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் June 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 938 எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க பேரோலில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இந்த பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லி இன்டகிரேட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் மேனுஃபேக்சரிங் செட்டப். அதாவது கேஸ்டிங்லேருந்து திருப்பி மெஷின் ஒர்க்கு ப்ளஸ் அசம்பிளி எல்லாமே வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. ப்ளஸ் அந்த அவங்களோட டீம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ளஸ் வந்து எக்யூப்டு கூட. ஸோ அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான எஜுகேஷன் ப்ளஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்ஹவுஸ் என்பிஎஃப்சி இருக்குது. இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்துட்டு பெருசாக கமர்ஷியலாக இல்லை இந்த அக்ரிகல்ச்சராக இந்த டிராக்டர்ஸு, க்ரெயின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதிகமான காசு தேவைப்படும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க லோன்ஸில் தான் போவாங்க. ஸோ அது வந்து என்பிஎஃப்சி அவங்களுக்கு இன்ஹவுஸில் இருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸுமே ஒய்ட் ரேஞ்ச். அக்ரிகல்ச்சருக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சருக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து மைனிங்காக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், அதுக்குமே இவங்ககிட்ட பிக் அண்ட் கேரி க்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒய்டு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ப்ளஸ் வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸும் வந்து மல்டிபிள் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இந்த பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. இப்போ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் இவங்களோட அசெட்ஸ் வந்து 30 June 2024 படி கிட்டத்தட்ட 644.27 கோடியாக இருக்குது இவங்களோட மொத்த அசெட்ஸும் ஆஸ் ஆஃப் 30 June 2024 பொறுத்த வரைக்கும். ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 31 March 2022, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2022 வந்து கிட்டத்தட்ட 352.52 கோடியாக இருந்திருக்கு.
மார்ச் 2023 வந்து இவங்களுக்கு 371.82 க்ரோர்ஸாக இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து இவங்களுக்கு 375.95 க்ரோர்ஸாக இருந்திருக்கு. ஸோ அவங்களோட அந்த ரெவன்யூ குரோத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 2023 24க்கு அந்த ரெவன்யூ குரோத் வந்து 1% இருக்குது. 30 ஜூன் 2024 பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபினான்ஷியல் 2025 இது வரைக்கும் 30 ஜூன் பொறுத்த வரைக்கும் 75.54 க்ரோர்ஸ் வந்து இது வரைக்கும் ரெவன்யூ வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பொறுத்த வரைக்கும், அவங்க பண்ண ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 2022 13.72 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 2023 15.37 க்ரோர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 2024 15.6 க்ரோர்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் 2023 24 பார்க்கும்போது ஒரு 1% ரைஸ் வந்து இவங்களோட ப்ராஃபிட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் 2025 பொறுத்த வரைக்கும் 30 ஜூன் வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.45 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ஒர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் 2025 ஜூன் 30 பொறுத்த வரைக்கும் 342.25 க்ரோர்ஸ் வந்து நெட் ஒர்த்தாக வந்து இப்போதைக்கு இருக்குது. இவங்களோட பாரோயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 275 க்ரோரில் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2022 இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு அதை கம்மியாக ரெடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 245.36 க்ரோர்ஸாக வந்து இவங்களோட கடன் வந்து இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2025 ஜூனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நம்ம பார்த்துடலாம். ஸோ ROE வந்து 5.13% இருக்குது, கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. ROCE வந்து 8.96. ஸோ இந்த ROE ROCE நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அது வந்து அவங்களோட கடனை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தெரியுது. அவங்க கடன் வச்சுருக்காங்க, ஸோ அது அவ்வளோ எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணலை. டெப்ட் டு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 0.01. அவங்களோட ஓவரால் அசட்ஸு கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கடன் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது நமக்கு தெரியுது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து 4.92, அதுவும் ஓகேயான ஒரு ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் பர்சன்டேஜ் தான். பேட் வந்து 4.16, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 2.55 ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு புக் வேல்யூவோட 2.55 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து இங்கே ட்ரேட் ஆகுது. EPSஐ பொறுத்த வரைக்கும் 3.95 இருக்குது ப்ரீ IPO. போஸ்ட் IPO பொறுத்த வரைக்கும் 2.04 இருக்கும். P/E வந்து ப்ரீ IPO வந்து 54.39 ஆகவும், போஸ்ட் IPO வந்து 105.25 ஆகவும் இருக்குது. ஸோ உங்களோட காம்படிட்டிவ்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது முக்கியமாக வந்து எஸ்கார்ட்ஸ் குபாட்டா லிமிட்டெடு, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட், இதெல்லாம் இவங்களோட காம்படிட்டிவ்ஸாக சொல்லப்படுது. ஸோ இவங்களோட காம்படிட்டிவ்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருந்தாலும் சரி, அவங்களோட EPSஆக இருந்தாலும் சரி, P/E இருந்தாலும் சரி, ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸை விட இவங்களோட P/Eயும் சரி, புக் வேல்யூவும் சரி அதிகமாக தான் இருக்குது. கம்பெனி ரைஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க இந்த ரைஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி பாரோயிங்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் பாரோயிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாரோயிங்ஸே வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த அமௌண்ட் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து NBFC பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும், ஸோ அதோட பேர் வந்து பரோட்டா. அவங்களுக்கு இன்வர்ஸாகவே ஒரு NBFC, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, இந்த லோன்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான கேபிட்டல், இப்போ அதிகமான நீங்கள் கேபிட்டல் போடும்போது உங்களுக்கு அதிகமான லோன் கொடுக்க முடியும். ஸோ அதுவும் இவங்க பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ப்ளஸ் வந்து ஜெனரலாக கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் அவங்க ரைஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இவங்க ரைஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கான பர்பஸ். வரைக்கும் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இதோட ஃபினான்ஷியல்ஸு, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸு, அதோட பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு இருக்கிற இந்த கம்பெனிக்கு இருக்கிற ட்ராபேக்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். டிராக்டர்ஸ் பண்ணுறாங்க, பிக் அண்ட் கேரி கிரெயின்ஸு, அப்புறமா ஹார்வெஸ்டிங் தேவைப்படுற ப்ராடக்ட்ஸு அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 2022 ஃபினான்ஷியல் 2025 ஆஸ் ஆஃப் 30 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டேட்டா இருக்குது, ஃபினான்ஷியல் இயர் டேட்டா இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபினான்ஷியல் 2022 கிட்டத்தட்ட 77% வந்து இவங்க வந்து டிராக்டர்ஸும், பேலன்ஸ் 21.80% கிரெயின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவே கம்மியாகி இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 2024 52% டிராக்டர்ஸும் 47.77% கிரெயின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 2025 ஜூன் வரைக்கும் இருக்கிற டேட்டா பொறுத்த வரைக்கும் 43% வந்து இவங்க வந்து டிராக்டர்ஸும், கிரெயின்ஸ் வந்து 55.93% மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பேலன்ஸ் 1% வந்து ஹார்வெஸ்டிங் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து முக்கியமாக அவங்களோட கோர் பிஸ்னஸ் வந்து டிராக்டர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போதைக்கு 50-50 ரேஞ்சில் வந்து பாதி ரெவன்யூ வந்து டிராக்டர்ஸ்லேருந்தும் பாதி ரெவன்யூ வந்து கிரெயின்ஸ்லேருந்தும் அவங்களுக்கு வருது. ஸோ இந்த
அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஹெவிலி வந்து மன்சூனை டிபெண்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். இது ஒரு சைக்ளிக்கல் பிஸ்னஸ். ப்ளஸ் வந்து மன்சூன் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த டிராக்டரோட சேல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது டிராக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து இந்த க்ரேன்ஸ் வந்து முக்கியமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுக்காக நிறைய அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இதே மாதிரி க்ரெயின்ஸு, இந்த எக்யூப்மெண்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ், மைனிங் தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதிகமான சேல்ஸ் ஆகும். ஸோ அந்த கவர்மெண்ட்டோட அவங்களோட பாலிசிஸை பொறுத்தும் இந்த சேல்ஸ் டிபெண்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து எல்லாமே ஹைலி காம்படிட்டட் அண்ட் பிராண்ட் வேல்யூ இருக்கணும். டிராக்டர்ஸாக இருந்தாலும் சரி, க்ரெயின்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து இந்த பிராண்ட் மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்கணும். அப்போ தான் சேல்ஸ் வந்து ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து அண்ட் ஹெவிலி காம்படிட்டிவ். ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டிவ்ஸ் இருக்காங்க. அது கூடவே வந்து இங்கே வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், உள்ளே இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே இந்த சேல்ஸ் எல்லாம் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. ப்ளஸ் வந்து இதோட ரெவென்யூவில் நீங்கள் பாருங்கள், அதில் வந்து பர்டிகுலர்லி பேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 2022 3.90 இருந்திருக்கு. ஸோ அது ஃபினான்ஷியல் 2023 4.15 ஆகும். 2024 வந்து 4.16 ஆகும். இப்போதைக்கு ஃபினான்ஷியல் 2025 ஜூன் வரைக்கும் இருக்கிற டேட்டா படி 3.27 ஆகும் பேட் மார்ஜின் இருக்குது. இந்த பேட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. பாருங்கள், ஒன்லி 3.27 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியாக தான் பார்க்கப்படும். கண்டிப்பாக இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. இவங்களோட என்பிஎஃப்சி இருக்குது. ஸோ அந்த என்பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இது வரைக்கும் லோன் புக் வந்து 127.16 crores வந்து வெளியில் இது வரைக்கும் லோன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நெட்டு நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து உங்களுக்கு வந்து 3% ஆகும். கிராஸ் என்பிஏ வந்து 4.13% இருக்கும். இது வந்து டீசெண்டான ஒரு நான் பெர்ஃபார்மிங் அசெட் தான், என்பிஏ தான். ஸோ என்பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 85 இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐபிஓ வந்து 85 rupees ப்ரீமியமில் வந்து இந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஆஸ் ஆஃப் 26 December பொறுத்த வரைக்கும். லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இவங்களோட பிஸ்னஸ் வந்து ஓவராலாக டிராக்டர் அண்ட் ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு, ப்ளஸ் வந்து மைனிங் அண்ட் மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுற பிக் அண்ட் கேரி க்ரெயின்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி சைக்ளிக்கான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த இவங்களோட கம்பெட்டிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட P/E, EPS அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்கிறனாலே வந்து லாங் டேர்முக்காக இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஷார்ட் டேர்முக்காக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது என் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ கம்ப்ளீட்லி வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்கான வீடியோ. நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டண்ட்டை ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.